ப்ரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சம்டைம்ஸ் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணும்போது, அதாவது தேர் இஸ் நோபடி டு ஹெல்ப் அஸ், நோபடி கேன் ரெடி டு கேர் அபவுட் அஸ் அப்படின்னு யோசிக்கும் பொழுதுலாம் என்னுடைய இருதயத்திற்குள்ள ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வரும். என்ன அந்த வார்த்தைனா, ஐசாயா 45:2, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்ற வார்த்தை. The people who is watching this, you may be in a hospital. ஒரு கடினமான சூழ்நிலையில், போலீஸ் ஸ்டேஷனில், கோர்ட்டுக்கு போகிற சூழ்நிலை, கடன்காரனை ஃபேஸ் பண்ணுற சூழ்நிலை, இப்படின்னு ஏதோ ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி நீங்கள் சிக்கி கொண்டு இருக்கலாம். தேவன் அதை அறிவார். யூ மே பி திங்கிங் தேர் இஸ் நோ ஒன் டு ஹெல்ப் அஸ். என்னுடைய வழியை எனக்கு ஆயத்தப்படுத்தவோ, எனக்காக என்னோடு நடக்கவோ யாரும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வழியை நான் செவைப்படுத்துவேன். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தை விசுவாசித்தீங்கன்னா ஆமேன், தட் மீன்ஸ் சோ பி இட், அப்படியே ஆக கடவுது ஆண்டவரே. என்றைக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க தீர்க்க தரிசன வார்த்தையா, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன்னு சொல்லி, செவையாக்குவீங்கன்னு விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஆமேன் என்று இந்த வார்த்தை உங்களை தான் மாற்றிக்குங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.